அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2981 மாவட்ட ஆளுநருடைய லியோன் அவர்களுக்கும், 2982 மாவட்ட ஆளுநருடைய சிவசுந்தரம் அவர்களுக்கும், 3000 மாவட்ட ஆளுநருடைய கார்த்திக் அவர்களுக்கும், 3203 மாவட்ட ஆளுநருடைய தரசேகர் அவர்களுக்கும், 3205 மாவட்ட ஆளுநருடைய ரமேஷ் அவர்களுக்கும், 3206 மாவட்ட ஆளுநருடைய ஜல்லாக்கி ராகவேந்தர் அவர்களுக்கும், 3211 மாவட்ட ஆளுநருடைய தினோ ஆண்டனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சார் 2982 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய செங்கோட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய உன்னி வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஆனந்த முருகன் மற்றும் உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருகை அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருகை அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோச்சேர்மன் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்து உயர்ந்த நிறைவா நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கை அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடையும் களையவும், மேலும் மாநிலத்தின் பொருள் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாளும் நட்புடன் தொடர்பு வாழ்ந்த உன் புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீயே என்று பொழுதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகிறது இங்கே கூடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருநாள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேள்,
தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகரை துயிலது அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலது அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததில் வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததில் வெற்றியுறுதி. போய் நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சி, மூச்சு பயிற்சி, சாந்தியாசனம் உள்ளிட்ட பயிற்சிகளை அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஐயா சவுண்ட் நல்லா கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு. கால்களை இறங்கிட்டீங்க. கால்களை நன்றாக இலக்குப்படுத்திக் கொள்ளுங்கள். கால் விரல்களை நன்றாக மடக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கால் பார்த்து அவட்ட முடிச்சுட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கிட்டுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே வந்துடும். நல்லா மூச்சு விடுங்க. இடுப்புல கை வைங்க. கால் குதிக்கால் நல்லா மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. கால் விரல் மேல தூக்குங்க. 1 கால் விரலுக்குள்ள மேல உயர்த்தணும். 2 3 4 5 6 7 8 9 10. நாலு மூச்சு கொடுங்க. அடுத்ததாக நம்ம ஆசன பயிற்சி போயிடலாம். முதல் பயிற்சியாக தாடாசனம். பொறுத்து நல்லா மேலே வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Good. இவ்வாறு மூச்சு கொடுங்க. பத்து திறன். 1 2 3. நல்லா மூச்சுடுங்க.
அப்படியே பேக் பெண்டிங் பண்ணுங்க 5 செகண்ட் அப்படியே வைங்க 1 2 3 4 5 அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகுங்க 4 ஹெட் பொசிஷன்ல நல்லா இது வரைக்கும் கீழே இறக்கிடுறோம் உடம்புல 5 10 fingers நல்லா கீழே வச்சு டச் பண்ணிட்டு 6 right leg நேரா மீட்டரும் ரைட் உள்ள பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 left leg காலை ரைட்டுங்க தாய் நிறுத்தி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 8 இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆவாங்க நன்றாக மூச்சு பாருங்க மீண்டும் நன்றாக மூச்சு பாருங்க இன்னொரு முறை நன்றாக மூச்சு பாருங்க 9 back bending அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகுதுங்க 10 நன்றாக மூச்சு பாருங்க கோணாசனம் கைகள் மேல வைத்து கை கொடுத்துக்கோம் ரைட் சைட் பெண்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்ட்ரெயிட் ஆகுங்க நல்லா மூச்சுங்க லெஃப்ட் சைட் பெண்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10 நேரம் வந்துங்க மூச்சுங்க மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே கை கொடுக்கணும் அதனால ஆழ்ந்து மூச்சு போடுறோம் காலப்படி இடமா வச்சுக்கோங்க திருநெல்வேலி ஆசனத்துல நம்ம திரிகோணாசனம் செய்வோம் ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணி நல்லா தலை மேல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிட்டு முடிச்சுருங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் டச் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிட்டு மெதுவாக கீழே இறக்குங்க கால் சேர்த்து வைங்க முடிச்சு பிறகு அப்படியே முழுக்க எடுத்து பாருங்க நன்றாக முடிச்சு பாருங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க நேரா படுத்து நன்றாக முடிச்சு பாருங்க அப்படியே காலம் மடக்கி அடுத்த சக்கராசனம் கேட்டே பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு மெதுவாக நேரம் நீட்டி நன்றாக மூச்சு விடுங்க பவனமுத்தாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10 relax நன்றாக மூச்சு விடுங்க அப்படியே கும்பிடப்படுங்க முதலையாத நிலையில் நன்றாக மூச்சு விடுங்க
நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மூச்சு இருக்கும்போது வயிறு நல்லா மேல வரணும், இடுப்பு மேல தூக்குற மாதிரி இருக்கும். மூச்சு விடும்போது நல்லா கீழே இறங்கி வயிறு தரையில் நல்லா தெரியும். கை நேரம் இருக்குங்க, கால சைட்லேயே தோல் ரொட்டி கை வைங்க, அப்படியே முட்டி போட்டுக்கோங்க. நன்றாக முடிச்சுக்கோங்க. அர்த்தோட்ட ஆசனம் அப்படியே பின்னாடி கை வச்சு இடுப்பு மேல போயிட்டு தலைக்கு நினைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நேரம் வந்து நல்லா முடிச்சுட்டு போடுங்க. மகாமுத்ரா பின்னாடி கை கட்டி அதை கட்சி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் சின்ன முதிரை நன்றாக முடிச்சுட்டு இப்போ கபாலபதி பயிற்சி நம்ம ஒட்டகாசனத்தையே செய்ய போறோம். ஆஸ்மா தொந்தரவு இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யலாம். பின்னாடி வச்சுருங்க, இடுப்பு நம்ம திருப்பி தலை பின்னாடி கொடுத்து போயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா வயிற்ற சுருக்கி காற்ற வெளியேறும். நெஞ்சு சளி இருக்கிறவங்களாம் மாதிரி கபாலபதி பயிற்சி பஸ்திரியா பயிற்சி ஒட்டகாசம் செஞ்சோம்னா சளி நல்லா இருக்கும். ஒட்டகாசம் செஞ்சுட்டு மான் மூச்சு பயிற்சி 1 நல்லா மூச்சு வரணும். 2 3 4 5 6 7 8 9 10 போய் சின்ன நன்றாக முடிச்சுருப்பாங்க. நல்லா ஆரோக்கியம் முடிச்சுருப்பாங்க. அடுத்ததாக கிரியை பயிற்சி. கிரியை பயிற்சி 3 முறை இருக்கு. வயிற்று பகுதியில வச்சு சேர்ந்து செஸ்ட்ல வச்சு செய்யறோம், ஷோல்டர்ல வச்சு செய்யறோம். அது மாதிரி செய்யும் போது நம்முடைய நுரையீரல் பகுதி வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அதாவது வயிற்று பகுதியில நம்முடைய வச்சு செய்யும் போது நுரையீரலுடைய கீழ்ப்பகுதி நன்றாக வேலை செய்யும். செஸ்ட்ல செய்யும் போது நுரையீரலோட நடுப்பகுதிக்கு நல்லா முடிச்சுப்போம். ஷோல்டர்ல வச்சு செய்யும் போதும் ஆயுதத்தை வச்சு செய்யும் போதும் நம்ம நுரையீரலுடைய மேல் பகுதி நல்லா முடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆஸ்மா ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குவாங்க.
இந்த பயிற்சி செஞ்சா தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த நோயிலிருந்து விடுபடலாம். குளிர்காலத்திலையும் அதிகமா சளி பிடிச்சிருக்கும் போது இந்த பயிற்சி நீங்க செய்யலாம். சுகாசத்துல நமக்கு லெஃப்ட் லெக் கொட்டி வச்சுக்கோங்க, ரைட் லெக் எப்படி மடக்கி வச்சுக்கோங்க. ட்ரை நல்லா முடிச்சு வருங்க. வயிற்று பகுதியில் இப்படி வச்சுங்க. கட்டவரில் வந்து பின்னாடி இருக்கும். 4 விரல் வயிற்று பகுதியில் இருக்கும். வயிற்று மூச்சு இருக்கும்போது நல்லா ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா விடணும். மூச்சை விடும்போது வயிற்றை நசுக்கி வெளியேறணும். வச்சுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் மூச்சு முத்திர வைங்க. அப்படியே மூச்சு காட்டுறது. நேரா பாருங்க. மூச்சு முத்திர வச்சுருங்க. கவனம்லாம் மூச்சு காட்டுறது. அடுத்து ஜஸ்ட்ல வச்சுக்கணும். இந்த கை பெருவர்கள் வந்து அக்கல்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். 4 விரல் ஜஸ்ட்டுக்கு மேல வந்து மூச்சு இருக்கும் போது ஃப்ரீயா விடுங்க. நல்லா பேய் பின்னாடி கொள்வாங்க. மூச்சு விடும் போது ஜஸ்ட் அப்படியே படுத்தி காற்ற விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12. பின்னாடி போகும்போது மூச்சு இழுங்க. மூச்சை விடும்போது கை முன்னாடி விடுவாங்க. ஜஸ்ட் அழுத்தி கொள்ளணும். சில பேர் தப்பா செய்றீங்க, கவனமா செய்யுங்க. மூச்சு இழுக்கும் போது மார்பு விரிச்சு நல்லா இழுக்கிறோம். மூச்சு விடும்போது மார்பு சுருக்கி வெளியேறும். அப்படியே சின்ன வைத்து மூச்சு கவனிங்க. அடுத்து சோல்டர்ல வைங்க. 1 2. மூச்சு எடுக்கும் போது கை இப்படி மேல இருந்து போறோம். மூச்சு விடும் போது ஓகேங்களா? நல்லா கவனிச்சு ஒரு வாட்டி கவனிங்க தெரியாதவங்க. ஓகே சரி ஓகேங்களா? ரெடி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே சின்மய முத்திரை வச்சுங்க. இந்த 3 விரல மடக்கி சின்ன முத்திரை வச்சு இந்த 3 விரல மடக்கி சின்மய முத்திரை 2 கையில வச்சு நல்லா முடிச்சுக்கிறோம்.
அடுத்து ஆதிமுத்திரை வைங்க. கட்டவிரல் வச்சு வச்சுக்கணும். திருமண திருஷ்டியா 1. மேல போகும்போது மூச்சு கிட்டே மேல போங்க, கீழே வரும்போது மூச்சு நல்லா வெளியிடும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க. கட்டவர் வந்து இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா வந்து முடிச்சுட்டு விடுங்க. மெதுவாக மூச்சிடுங்க, மெதுவாக மூச்சிடுங்க. சண்முக முத்திரை வைத்து 2 முறை ஈம் சொல்லுங்க. நல்லா கவனிச்சுங்க. கரெக்டா காதுல உள்ள இந்த விரல் இப்படி இருக்கணும். அப்புறம் 2 விரல் வந்து கண்கள் மூடிட்டு கண்கள் மேல 2 விரல் உதட்டு மூடி இருக்கணும். உதட்டு நீங்க சரிங்களா? 2 கையும் 2 முறை ஈம் சொல்லுங்க. போய் அடுத்ததாக இப்போ பெருவரில் ரைட் சைடு வச்சுக்கிறோம். லெப்ட்ல நல்லா மூச்சு எடுத்துட்டு மெதுவா ரைட்ல வருது. பிறகு ரைட்ல நல்லா மூச்சுடுங்க. லெப்ட்ல மெதுவா விடுங்க. மீண்டும் ரைட்ல மூச்சு, லெப்ட்ல மூச்சு இழுங்கன்னா மெதுவா ரைட்ல விடுவோம். மீண்டும் ரைட்ல மூச்சு இழுங்க. லெப்ட்ல மெதுவா விடுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் மூச்சு நிறுத்தாமே அப்படி பண்ணணும். ஒரு 4-5 முறை இது மாதிரி மூச்சு நிறுத்தாம நல்லா செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உள்ள நிறுத்தி பண்ணணும். ஏன்னா மூக்கு லேசா அடைப்பு இருந்ததுனாலும் நீங்க மூச்சு நல்லா எடுத்து ரைட்லையும் லெப்ட்ல இருந்து ரைட்லையும் ரைட்ல இருந்து லெப்ட்லையும் விடும்போது நல்லா மூச்சு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் கும்பக பயிற்சி உள்ள நிறுத்தி உங்களுக்கு இயன்றளவு நிறுத்தி மெதுவாக விடலாம். நாடி சுத்தி பிராணாயாமம்ங்கிறது 16 வினாடி உள்ள இருக்கணும். 6 வினாடி உள்ள நிறுத்த வேண்டும். 32 வினாடி நாம மெதுவா வெளிவிட வேண்டும். மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம அந்த அளவுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சாப்பிட்டு நல்லா உடல் வந்து எந்தவித அழுக்கு காற்றுகளும் உள்ள போகாம இருந்துச்சுன்னா அதை செய்யலாம். சாதாரணமா இருக்கும்போது அவ்வளவு செகண்ட் நாம உள்ள வைக்க வேண்டியது.
வைக்கிறதுக்கும் இயலாது நம்மளால. அதனால உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யும். வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்ல மெதுவா எடுக்கணும். அடைச்சிட்டு உங்களால இயன்ற அளவு நிறுத்தி மெதுவாக வலது பக்கம் இடணும். மீண்டும் வலது பக்கம் இழுக்கிறோம். மெதுவா எடுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நெருக்கி மெதுவா விடுங்க. ஓய்வு 2 கழிச்சு விட்டு வைங்க. நேராக வந்து நன்றாக மூச்சு எடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. கால் நேரம் எடுங்க. கால் முட்டியை கொஞ்சம் லேசா வச்சுங்க. ரைட் லெஃப்ட் நல்லா செய்யுங்க. சேர்ந்து அப்படியே சாந்தியாச நிலையில படுத்துருங்க. பெண்கள் முடிங்க. கவனமெல்லாம் மூச்சு காட்டு மேலேயே வைங்க. ஆழ்ந்து மூச்சு இருக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளை ஓய்வு நிலையில் வைத்திருக்கின்றோம். உங்களுடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீதே இருக்க வேண்டும். ஆழ்ந்த மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மூச்சு எடுத்து விடும் போது வயிறு மேல போய், மூச்சு இழுக்கும் போது வயிறு மேல வரணும். மூச்சு விடும் போது வயிறு சுருங்கணும். பகுதியை நல்லா கவனிங்க. அமைதியாக மூச்சு இழுத்து அமைதியாக விடுங்க. இந்த வேலை பேரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் எல்லாம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சு காட்டு வழியாக உள்ளே சென்று
உடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் பற்றி பறந்து தூய்மை அடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெறுகிறது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அமர்ந்திருக்கும் இடத்தில் நம்மை சுற்றிலும் பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பி உள்ளது. நம் உடல் முழுவதும் பற்றி பறந்து நம் உடல் முழுவதும் உள்ள தேவையற்ற கழிவுகளை வாயுக்களை வெளியேற்றி நம் உடல் முழுவதும் நல்ல காற்றோட்டம், வேர்க்கோட்டம், ரத்தோட்டம் முழுமையாக செயல்பட வைக்கிறது. நாம் தொடர்ந்து மூச்சு காற்று கவனம் வைத்து ஆழ்ந்த மூச்சில் செல்கிறோம். கால் விரல்கள், கால் பாதம், கணுக்கால் முழுவதும் நல்ல முழுமையான ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைக்கும். ஓய்வு நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம். கெண்டைக்கால் பகுதி முழுவதும் முழுமையான ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கின்றோம். ஆழ்ந்த மூச்செழுத்தம் கால் மூட்டை பகுதி நல்லா கவனிங்க. கால் மூட்டு பகுதி முழுமையான ஆற்றலை பெற்று ஆழ்ந்து மூச்செழுத்தம் மெதுவாக விடுறோம். நம்முடைய தொடைப்பகுதி மேல கவனிக்கிறோம். தொடைப்பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று தொடைப்பகுதி நல்ல என்னுடைய இடுப்பு பகுதியை கவனிக்கிறோம். இடுப்பு பகுதி முழுவதும் இந்த இடுப்பு பகுதியில் வரும் உறுப்புகள் முழுவதும் முழுமையான ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைக்கும். வயிற்று பகுதி நல்ல முழுமையான சுவாசம் பெற்று நல்ல ஆரோக்கியம் அடைந்து நெஞ்சை பகுதி முழுவதும் நல்ல ஆரோக்கியம் இயல்பான நிலையில் சுவாசம் பெற்று நிலையுடன் நம்முடைய தோள்பட்டை கைகள் முழுவதும் நல்ல ஆரோக்கியமாக நம்முடைய கழுத்து பகுதி முழுவதும் தலைப்பகுதி முழுவதும் சுவாசிக்கிறோம். தலைப்பகுதி முழுவதும் நல்ல முதல் தண்டு முழுவதும் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் வெப்போட்டம், காற்றோட்டம், ரத்தோட்டம் முழுமையாக கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை நாம் உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நிகழ்காலத்தில் கவனம் வைத்து நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அறிவு நிலையில் இருந்து அணுகி நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியை பெறுகின்றோம். நாம் வெற்றியை பெறுகின்றோம். மூச்செடுக்கிறோம். மூச்சு விடுங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகளை மேல உயர்த்தி ரைட்டு லெஃப்ட் திரும்பி பாருங்க. கைகளை வச்சுடுங்க. கண்களை வச்சிடுங்க. வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக நாம பிராணாயாம பயிற்சி நல்லா விரைவா செஞ்சோம். வாழ்த்துக்கள். நம் மனம் நிகழ்காலத்தில் கவனம் வைத்து நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டும்.
நல்ல சிறப்பாக செய்ய வேண்டும், சிறப்பாக செயல்பட வேண்டும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ரோட்டரி சங்கங்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சியில் மூச்சு பயிற்சியில் அளித்த ஆசனால சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி.